السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அருள் பொங்கும் ரமலானுடைய மாதத்தினுடைய 3வது நாளில் அஷருடைய தொழுகைக்கு பிறகு உள்ள மார்க்க உரையாக நபித்தோழர்களை பற்றி பேசும்பொழுது 9வது அத்தியாயத்தினுடைய 117வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லகத் தாபல்லாஹு பிஹிம் ரഊஃபுர் ரஹீம். திருமுறைக்கான 9வது அத்தியாயத்தினுடைய 117வது இறைவசனம். லகத் தாபல்லாஹு அலன் நபிய்யி வல் முஹாஜிரீன வல் அன்சாரி அல்லதீன தபவு ஃபீ சாஅத்தில் உஸ்ரத்தி மின் பஅதி மா காத யஸீகு குலூபு ஃபரீகி மின்ஹும் சும்ம தாப அலைஹிம் இன்னஹு பிஹிம் ரഊஃபுர் ரஹீம். 9வது அத்தியாயத்தில் 117வது இறைவசனம். ஃபேஸ்புக்கில் சுத்த ஆரம்பிச்சிருச்சா திரும்ப ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இல்லை ஒரு தடவை வச்சாலே போதுமானது. 9:117 இப்போ சரியாக வந்துருச்சு. இந்த நபியையும் ஹிஜ்ரத்து செய்தவர்களையும் அன்சார்களையும் அல்லாஹ் மன்னித்தான். அவர்களில் ஒரு சாராரின் உள்ளங்கள் தடம்புரள முற்பட்ட பின்னரும் சைத்தான வழியை சைத்தான நோக்கம் என்ன? நல்லடியார்களை வழிகெடுத்து நரகத்துக்கு போய் சேர்க்கணும். அது சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இடம் கொடுத்துருவோம். சாதாரண மனிதர்கள் என்ன செய்வோம்? சைத்தான் ஆட்டி படைப்போம், இடம் கொடுத்துட்டு போயிடுவோம். அது லேசாக அவங்கள ஆட்டி படைத்தா கூட, அவங்களுக்கு கடுமையாக ஆட்டி படைத்தா கூட சஹாபாக்கள் நபிமார்கள்லாம் சுதாரித்துக் கொள்வார்கள். இறைவனுடைய அருளை நோக்கி பயணிப்பார்கள். அதனால தான் உண்மை நிலவரம். சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் களம் நிலவரம் அதுதான். அதெல்லாம் சொல்கிறான், அவர்களில் ஒரு சாராரின் உள்ளங்கள் தடம்புரள முற்பட்ட பின்னரும் சிரமமான காலகட்டத்தில் அவரை பின்பற்றியவர்களையும், நபிகள் நாயத்தை பின்பற்றியவர்களையும் எல்லாம் மன்னித்தான். அவன் அவரிடத்தில் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வை அவன் அவரிடத்தில் நிகரற்ற அன்புடையவனாக இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்று 9:17 சஹாபாக்களுடைய அவங்களுடைய கண்ணியத்தை, அவங்களுடைய மகத்துவத்தை, அவங்களுடைய உயிர் கொடுக்கப்பட்ட யுத்த காலத்தில் உயிர் கொடுத்தார்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு, அந்த தியாகங்களை எல்லாம் பற்றி பேசும் பொழுது நாம் மன்னித்தோம். அல்லாஹ்வை நான் மன்னித்தேன், நபியை மன்னித்தேன், இந்த ரசூல் முகமதை நான் மன்னித்தேன், ஹிஜ்ரத்து செய்த அந்த சஹாபாக்கள் அன்சாரிகளை மன்னித்தேன் என்றெல்லாம் அல்லாஹ் அவர் சொல்லி காட்டுறான். உங்களை எங்களை மன்னித்தேங்கிற உத்தரவு கியாமத்து நாள் வரை வேறு யாரையும் மன்னித்தேங்கிற உத்தரவாதம்லாம் கிடையாது. ஏதோ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கூட நம்ம கடமை. மறுமையில் ஆகிரத்தில் தான் தெரியும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள, ஹஜ்ஜி தொழுகை நோன்பு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை அல்லாஹ்வால் புறக்கணிக்கப்பட்டதா என்பது ஆகிரத்தில் தெரியுமா? ஒளிசு மனசில் சந்தோஷமாக இருக்கும். தொழுத்துட்டாங்க, நோன்பு வச்சுட்டாங்க, ஜக்காத்து கொடுத்துட்டாங்க. அது முழு ரிசல்ட்டு அங்கே தான் தெரியும். ஏற்றுக்கொள்ளவும் அல்லாஹ்வால் ரப்புல் ஆலமீனால் ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தவும் செய்யலாம். தூக்கி போட்டுருவான் அல்லாஹ் வணக்க வழிபாடுகளில் நோக்கம் சரியில்லைன்ட்டு. அப்படியும் பார்க்கலாம். ஆனால் நபித்தோழர்களை பற்றி பேசும் பொழுது அப்படி பேசலை. அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டேன், அவங்க தியாகத்தை ஏற்றுக்கொண்டேன், அவங்கள மன்னித்தேன் என்று எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் பார்க்குறோம். செய்தி ஒன்று. அதுபோல் நபிகள் நாயகம் அன்சாரிகளுடைய சிறப்புகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு யுத்த காலம். அந்த யுத்த காலத்தின் பொழுது ஒரு ஹுனைன் யுத்தத்தின் பொழுது அந்த பொருளாதாரம் கனிமத்து பொருட்கள்லாம் பங்கிடுறாங்க. பங்கிட்டு கொடுத்த பிறகு அன்சாரிகள் என்ன செய்ய லேசாக சைத்தானுக்குள்ளே கொண்டு வர்றான். அன்சாரிகளுக்கு லேசிங்க பொருளாதாரத்தை அந்த ஹுனைன் போரினுடைய அந்த யுத்த காலத்தின் செல்வங்களை புதுசாக இஸ்லாத்திய தலைவர்கள் கொடுத்ததால் சஹாபாக்கள் அப்படி பேசினாங்கல்ல, இந்த பங்கீடு சரியில்லாத பங்கீடாக இருக்குதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகின்ற உடனே எப்படி பேசுகிறாங்க? அல்லாஹ் மீது ஆணையாக உண்மையில் இந்த பங்கீடு வியப்பாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய அருவாக்களில் வாட்களில் குறைஷிகளின் ரத்தம் கொட்டி கொண்டிருக்க எங்கள் போர் செல்வங்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது, மக்காவாசிகளுக்கு அப்படின்று பேசுகிறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றதால் சொல்ல புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவும் கொடுக்குறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது உடனே இந்த செய்தி ரசூலா கேட்ட பொழுது உடனே ரசூலா கூட விசாரிக்கும் பொழுது சஹாபாக்கள் போய் சொல்ல மாட்டாங்கல்ல, நாங்கள் உண்மை தான் சொன்னாங்க, நம்ம போய் சொல்லுவோம். சஹாபாக்கள் போய் சொல்ல மாட்டாங்க. ஒரு 80%, 90% அப்படி இருக்கும் பொழுது சொல்லிட்டாங்க, நாங்கள் உண்மை அப்படி பேசலாம், உண்மை தான், உங்கள் காதுக்கு நபிகள் நாயகம் எது எட்டிச்சா அது உண்மை தான். உடனே ரசூலா சொன்னாங்க, நீங்கள்லாம் அவர்கள்லாம் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றதால் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்புனேன்,
அவனை வாங்கிட்டு போர்க்கால கனிமத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்சா இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 3778 நபியுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய இலக்கியம் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறாங்க, அன்சாரியுடைய பாதை என்னமோ, நீ ஒரு கணவாயை கலந்தாலும் நீங்கள் ஒரு எந்த பெண்ணையும்